சிவகங்கை மாவட்டம் பழையனூர் கிராமத்திலிருந்து மதுரை பெரியார் பேருந்து நிலையம் நோக்கி பயணிகளை ஏற்றி சென்ற அரசு பேருந்து கீழராங்கியம் கிராமம் அருகே இன்று காலை திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 35 பேருக்கு லேசான மற்றும் பலத்த காயங்கள் ஏற்பட்டன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற பொதுமக்கள் மற்றும் மீட்பு குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காயமடைந்தவர்களில் 16 பேர் அதிக காயமடைந்திருந்ததால் அவர்கள் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மற்ற பயணிகளுக்கு திருபுவனம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து பேருந்தில் பயணம் செய்தவர்கள் கூறுகையில், ஓட்டுநருக்கு சரியாக பேருந்தை இயக்க தெரியவில்லை. பழையனூர் அருகே உள்ள வளைவில் பேருந்தை திருப்புவதிலும் அவர் திணறினார். இதனால் சிறிது தூரம் நடத்துனர் தான் பேருந்தை இயக்கினார். அதன் பிறகும் ஓட்டுநர் சரியாக பேருந்தை ஓட்டவில்லை. டாடா ஏசி வாகனம் ஓட்டிய அனுபவம் மட்டுமே இருந்த ஓட்டுநரால் தான் இந்த விபத்து ஏற்பட்டது என குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். பழையனூர்ல இருந்து பெரியாருக்கு வர வழியில வயல்சேரியை தாண்டி கீழ்ராயந்துக்கிட்ட வந்தோடனே அவர் ஒரு அணுகுமுறை இல்லாத ஒரு டிரைவராக இருந்திருக்காரு. வெறும் டாடா ஏசி டிரைவர். அவரை வண்டி ஓட்ட விட்டதுனால ஒரு போனை பேசிட்டே வந்திருக்காரு. பழையனூர்லேயே ஒரு அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி இருந்தது. அப்போ கண்டக்டர் வண்டியை வளர்த்து கொடுத்துருக்காரு. அது போக கீழ்ராயங்கிட்ட வண்டியை எடுக்க போகையில் பள்ளத்துக்குள்ள விட்டு வண்டி அப்படி 35 பேருக்கு காயமா இருக்கு. மேலும் விபத்துக்குள்ளான பேருந்தின் ஓட்டுநர் 10 நாட்களுக்கு முன்புதான் பணியில் சேர்ந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.